சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் சித்தியோட வயசு என்னன்னு உனக்கு தெரியல. அளவுக்கு மீறி வேலை கொடுத்தா அவளால எப்படி பண்ண முடியும்? துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை தான் அவளால செய்ய முடியும்? ஏதாவது வேலை செய்யணும்னா என்கிட்ட கூட சொல்லுமா, நான் செய்யறேம்மா. அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மயக்க வந்து வீழ போயிட்டான். நல்ல வேலை நான் டக்குன்னு போய் புடிச்சிட்டேன். இல்லைன்னா அவளுக்கு என்னமா ஆயிருக்கும்? உங்க பொண்டாட்டி அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டாங்கன்னு இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் துணி துவைச்சது, 4 பாத்திரம் கழுவி வச்சதுல முடியாம போயிடுச்சா? பா, மொத்த குடும்பமும் என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு திங்கிறீங்கல்ல? தின்ன சோறு நல்லா ஜீரணமாகணும்ல? அதுக்கு வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். என்னமோ நீங்க பெருசா பேசுறீங்க. இங்க பாரு பொண்ணு, என்ன வேலை செய்யணுமோ சொல்லு சொல்லு, அதை நாங்க செய்யறோம். அத வயசுக்கு தகுந்த மாதிரி கொடு. இந்த நிலைமையில அவளுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? உன் பொண்டாட்டியை விட வயசானவங்க எல்லாம் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு நல்லாதான் இருக்காங்க. 2 துணியையும் 4 பாத்திரத்தையும் கழுவிட்டா உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? எல்லாம் நடிப்பு சித்தி, எல்லாம் நடிப்பு. அண்ணா புளி என்ன அண்ணன் சொல்ற? பாய் முடு. அண்ணா புளி வேணும், இருக்குப்பா. காஞ்ச மிளகாய் வேணும், பூண்டு வேணும், போட்டுடலாம். மஞ்சத்தூள் வேணும், அப்பளம், அப்புறம் மசாலா பொடி. இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ வேணும். சரிப்பா, போட்டுருண்ணா. டேய், கேட்காமலாம் விட்டுற மாட்டேன். குட்டிமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு சரி வந்துட்டு இருக்கு. இதே காரணம் வச்சு ஊர் மக்களை கேட்காமலாம் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டேன். ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு பருப்பு தர மாட்டேன், அரிசி தர மாட்டேன், புளி தர மாட்டேன், வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டம்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறாங்க. அது மட்டும் இல்லப்பா, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறது, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறதுலாம் வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் புளி குட்டி டென்ஷன் ஆயிடுவான். வயசான காலத்துல டென்ஷன் ஆகாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அண்ணா என்ன ஒரு 4 லிட்டர். சரி. வழக்கண்ண, நாளைக்கு குட்டிமாவோட கல்யாண நாள். ஆமா, அத நம்ம வந்து பெருசா கொண்டாட போறோம். ஆமா. ஆனா ரெடிப்பா, கொடுங்க. இந்தாங்க. இந்த 1500. 1500. நானே நன்றிண்ணே. ஓகேப்பா, போலாமா? ஏய் சின்ராசே, அதெல்லாம் கூடப்பா புடியா. நீ போய் ஊர்காரெல்லாம் போய் பார்த்து பேசியா. நான் போய் இந்த ஜாமான் வீட்டுல போய் இறக்கி வீட்டு பாத்திரம். நீ போ, இறக்கி போட்டு நான் நேரம் வரேன். சரி, வா. அப்போ 3 வேலையும் உங்களுக்கு ஆக்கி வெடிச்சு கொட்டுறது மட்டும் இல்லாம உங்க துணிமணி எல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கை காலெல்லாம் புடிச்சு விட்டுட்டு இருக்கட்டுமா? என்ன சித்தி? ஆமா பொன்னி, உங்ககிட்ட கைய கட்டி வாய பொத்திக்கிட்டு அடிமா மாதிரி இருக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. ஆனா என்ன ஆனா அவனா? இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, நீங்க ஒண்ணும் கேட்காதீங்க. மாமா, அண்ணன் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு எங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. உனக்கு கவலைப்படாத, பஞ்சர் போட்டு வரேன் தான் சொல்லியிருக்காரு. வா போலாம். இப்படி வேலை செய்ய முடியாதுன்னா இப்பவே பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் எதுக்கு உங்களுக்கு ஆக்கி போடணும்? பொன்னி, எதுக்கு உங்களை வெளியில போக சொல்றேன்? எப்போ என்னப்பா பிரச்சனை? ஒன்னும் இல்ல மாவன, பொன்னி உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய சொல்லிச்சு. அதிகமா வேலை செஞ்சதுல உங்க அம்மா மயக்க வந்து கீழே விழுந்துட்டா. நான் டக்குன்னு போய் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டோம்பா. அதான் வயசுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம்பா. பொன்னி, ஏன் இப்படி நடந்துக்கிற? அடுத்து உங்க மனசு நோக்கடிக்காத மாதிரி நடந்துக்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? நீ திருந்தவே மாட்டியா? ஏன் வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேற ஆளே இல்லையா?
எல்லார்கிட்டயும் வேலை வாங்க வேண்டியதானே? அத்தைய கஷ்டப்படுத்துற மாதிரி எதுக்கு வேலை வாங்குற? உன் அம்மா வரந்தா இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா? ஏய் யாரு நான் கஷ்டப்படுத்துறேனா? நீங்க தான் ஒட்டுமொத்த குடும்பமும் ஏன் வீட்ல இருந்துகிட்டு என்ன குடும்பப்படுத்துறீங்க?